வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பாக்குறது இட் ஹவுஸ். லொகேஷன் ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா அவுட்லுக் இன்ஜினியர், ஸ்கோ ஸ்பான்சர், வைஃபை இன்டீரியர்ஸ், சேனல் பார்ட்னர் வீட்டுவார் மீடியா அண்ட் பாப்கார்ன் டைம்ஸ். எங்களுக்கு வேற எதுவும் கேட்க கிடையாது. இந்த ஷோவை பத்தி சொல்லணும்னா மாசா கிளாஸா அட்டகாசமா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நாங்க வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு டீசெண்டா தான் இருக்கும். இந்த ஷோ வந்து ஒன்னும் நான் மெழுகேத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 3 கேம் வச்சிருக்கோம். இந்த 3 கேம் விளையாடுறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு 2 கெஸ்ட் நமக்கு வந்திருக்காங்க. அதுல முதல் கெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க முதல் கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து வெறும் ஆர்டிஸ்ட் பண்றாங்க. ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து சீரியல்ல வந்து இப்ப ரொம்ப குடிக்கட்டு பறந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்களா சொன்னா நம்ம பூர்ணிமா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மைக்ல பேசினா அப்பதான் கேட்கும். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அட்டகாசமா சூப்பரா இருக்கேன். சூப்பர். நம்ம கேம் வந்திருக்கீங்க. இந்த கேம் பத்தி முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி போயிட்டு இருக்குங்க? ஓகே, மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேமரா பார்த்து சொன்னீங்க நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மூவி ரிலீஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுக்கப்புறம் கோயிங் பேக் டு நெக்ஸ்ட் ஒர்க். ஓகே, இன்னொரு கேம் விளையாண்டுருக்கீங்களா? அந்த கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி என்ன கேம் எனக்கு தெரியாது. விக்கி ஒரு கேம் ஷோ பண்றோம் வாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால வந்துட்டேன். இல்ல, சின்ன வயசுல என்ன கேம் விளையாண்டதா எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறேன் நானு. ஸ்கூல்ல விளையாடுறது, வாலிபால் ஃபுட்பால் அப்படிதான் விளையாடுறது. வேற லெவல் ஒரு பிளேயரை தான் நம்ம வந்து முதல் கண்டஸ்டன்டா எடுத்து வந்திருக்கோம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர். அதான் ஸ்கூல்ல காலேஜ்ல இப்பெல்லாம் மறந்துருச்சுங்க. சூப்பர் சூப்பர். அதை தாண்டி இப்ப உங்க கூட இன்னொருத்தவங்க வந்து இப்ப மரம் போறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, வேற லெவல் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் மட்டும் இல்லாம மலையாளம் பயங்கரமா பேசுவாங்க. அப்ப ஒரு டான்ஸ் இருக்கிறாங்க இதுல. கண்டிப்பா நம்ம கேரளத்து பெண்குட்டி தமிழ். வச்சுக்கோங்க, அப்பதான் பேசுறது கேட்கும். Thank you for inviting me here. நான் உங்களை வந்தேன்னா உங்கள்கிட்ட ஒரு கேட்கணும்னு கேள்வி. பாத்தீங்கன்னா உங்க பேர் தமிழ், ஆனா எப்படி நீங்க கேரளத்து பெண்குட்டி? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கேரளத்து பெண்குட்டி சொல்லலையே, தமிழ் பொண்ணுடா. ஆனா உங்க ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா நீங்க மலையாளம் போட்டிருக்கீங்களே. மலையாளம் தெரியும், பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்கல்ல, டூரிஸ்ட் எல்லாம் பேச வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு காலேஜ் பக்கம் போறது ஏதாவது ஒரு ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்த அந்த மாதிரி தலைமுறை கூடாது. கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேரளா, நல்ல கேரளா பொண்ணுங்கள்ட்ட பேசி பழகினதுனால அது மலையாளம் தெரியும். கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப இல்லை. நீங்க கேரளத்து பெண் குட்டிலாம் சொல்ல வேணாம், தமிழ் பொண்ணுதாங்க. பரவாயில்ல, பக்கா தமிழ் பொண்ணுக்கு மலையாளம் தெரியுங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த கேம் விளையாண்டத பத்தி? கேம் விளையாண்டுருக்கீங்களா? கேம் பத்தி உங்களோட ஐடியா? கேம்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. த்ரோபால் பிளேயர் as well அந்த ஸ்கூல் டைம்ஸ்ல. அண்ட் ஆஃப்டர் கேம்ஸ்லாம் ரீசெண்ட் டைம்ல விளையாடல. கேம்ஸ் ரெஃப்ரெஷிங்கா ஒரு இன்னோவேட்டிவ் கேம்ஸ் வச்சிருப்பீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. பாப்பா எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுல மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வாலிபால்ன்றாங்க, இதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. சரி, இந்த கேம் பாத்தீங்கன்னா முதல் கேம் பாத்தீங்கன்னா வந்து நாளை பாத்துக்கிறேன் மறந்துட்டேன். இதுல முதல் கேம் பாத்தீங்கன்னா தொட்டா பூச்சி கேம் வச்சிருக்கோம். சரிங்களா? தொட்டா பூச்சி அதுக்கு முன்னாடி 2 பேர் யாரும் ஒருத்தர் தான் வந்து விளையாடலாம். ஒருத்தர் வேறு ஒருத்தர் உட்காந்துருப்பீங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க? ஓகே, நம்ம வந்து முதல்ல நம்ம பிளே பாத்தீங்கன்னா தமிழ் விளையாட போறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா தொட்டா போச்சு எல்லாரும் நம்ம தமிழ் வந்திருக்காங்க. இந்த கேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா 4 கலர் இருக்கும். நான் ஒரு கலர் சொல்லுவேன், அந்த கலர் தவிர்த்து நீங்க எதை வேணா தொடலாம். சப்போஸ் நான் சொன்ன கலர் நீங்க தொட்டீங்கன்னா எனக்கே ரோடாது. மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும் மதி. நான் சொன்ன கலரை தொட்டீங்கன்னா நீங்க அவுட். அதான் தொட்டா போச்சு. ஆமா, சப்போஸ் நீங்க தொடர்றதுக்கு யோசிச்சாலும் அவுட். ஓகே, நான் சொன்னேன்னா டக்குன்னு தொட்டுறணும். ஓகே, மைண்ட் கேம் போமா? போலாம், ரெடி. ஓகே गाइस, டைம் நோட் பண்ணிக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட். ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, yellow, green, blue. அடச்சா என்னங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஒரு நிமிஷம் கொண்டு போயிட்டு நீங்க பாத்துருக்க கூடாது. அது உங்க தப்பு. முதல் தடவையா நல்ல விதமா யோசிச்சு நாங்களும் யோசிப்போம்ல.
டக்குன்னு அதான் சொன்னேன் ப்ளூ நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டீங்க ப்ளூ பக்கத்துல. ஆமா ஆமா. சரி ஓகே, நம்ம தமிழ் வந்து தேங்க்யூ. இன்னும் கொஞ்சமா ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்கு கேம். ஓகே, நம்ம வந்து பூர்ணிமா மத்தியில பாப்போமா? யா ஓகே, நன்றி. பாப்போம் உங்களை பீட் பண்ணாங்களா இல்ல அவங்க உங்களோட தோத்துட்டு உங்களை வின் பண்ணாங்களா பாப்போம். பாப்போம், வெயிட்டிங். ஓகே மக்களே, என்ன பாத்தீங்கன்னா நம்ம தமிழை தொடர்ந்து நம்ம பூர்ணிமா வந்துருக்காங்க. நீங்க கேம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம் பட் இருந்தாலும் கூட ஏதாவது சொல்றேன். தொட்டா போச்சு இந்த கேம் பேரு. 4 கலர் இருக்கு. நான் ஒரு கலர் சொல்லுவேன். நான் சொல்ற கலரை தவிர்த்து நீங்க எதான தொட்டுக்கலாம். ஓகே, நான் சொல்ற கலர் தொட்டா போச்சு. போச்சு. அதே மாதிரி யோசிச்சாலும் போச்சு. அப்படியா? நான் சொன்ன உடனே வச்சிடணும். நான் ப்ளூன்னு சொல்லி டக்கு டக்குன்னு வைக்கணும். நீங்க யோசிச்சு நான் ப்ளூன்னு சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு அப்படி பண்ணீங்கன்னா அவுட். சரி ஓகே, போமா போலாம். ரெடியா? ரெடி. ரெடி ஸ்டார்ட். டைமர். ப்ளூ, ரெட், கிரீன், ஆரஞ்சு. ஆரஞ்சு இல்லையே. அவுட். என்னங்க என்னோட எதிர்பார்ப்பு வந்து இங்க வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். இருக்கு. நீங்க என்ன ஆரஞ்சு எங்க பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா வாலிபால் பெரிய பெரிய கேம் தான் விளையாடுவாங்க. இந்த கேம் வந்து காலேஜ்ல விளையாடுறா. தொட்டா போச்சியா? இல்ல அதெல்லாம் காலேஜ்ல கட்டிக்கிறதுக்கு என்ன பண்றது? சரி, 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா? சிரிக்கிற அம்மா யார் இந்த வீட்டுல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த புள்ள சரி ரைட் பாப்போம். இந்த முதல் கேம் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். 2 பேருமே வந்து டிசப்பாயின்ட் தான். இருந்தாலும் இதுல யார் வின் பண்ணாதது நான் தெரிஞ்சுக்கணும் அவளை காத்துட்டு இருக்கேன். மக்களே, இந்த முதல் கேம் முடிச்சாச்சு. தொட்டா போச்சுல வந்து 2 பேருமே வேற லெவல்ல தொட்டிருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யாரு வின் பண்ணான்னு எங்க டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தேடலாம் போயிட்டு யாருங்க வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வின் பண்ணது நம்ம தமிழர்கள் தான். தேங்க்ஸ் டு ஹிட் ஹவுஸ். நான் வந்து சரி உங்க கேம் டக்குன்னு முடிச்சாங்க. சரி ஸ்பீச் ஆச்சு கொஞ்சம் பெருசா கொடுப்பாங்க. நம்ம டைம் லுக்ல எடிட்டர் சொல்லி போடலாம்னு பார்த்தா ஏன் ஸ்பீச் வந்து டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. உங்களோட தோல்வியை பத்தி உங்களோட கருத்து? தோக்கதெல்லாம் சகஜங்க, பிரச்சனை இல்லைங்க. மறுபடியும் ஜெயிச்சுக்கலாம். உடனே பேக்ரவுண்ட்ல போட வைக்கல எங்க எடிட்டர் சிங்கர் பெண்ணு அப்படின்னு காப்பிரைட்ஸ் பார்த்து போட்டு விடுங்க ஐயா. ஐ திங்க் வெற்றியும் தோல்வி வீரனுக்கு சகஜம். நிறைய கத்துக் கொடுக்கிறது கூட நினைச்சுக்கலாம் அப்படின்றீங்க. பரவாயில்ல, நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமா கத்து கொடுக்குது. சரி ஓகே, நம்ம இந்த முதல் கேம் வந்து சாப்பிட்டா முடிச்சாலும் 2வது கேம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வெயிட் பண்றோம். ஓகே, 2வது கேம் வந்து நம்ம முதல் கேம் வந்து தமிழ்ல ஆரம்பிச்சோம். 2வது கேம் வந்து நம்ம பூர்ணிமாட்ட ஆரம்பிச்சலாமா? நினைச்சேன். இந்த கேமோட பேரு மாத்தி யோசி. உங்களுக்காக நான் மாத்தி யோசிச்சிருக்கோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ட்ரிங்க்ஸ் இருக்கு. இந்த 10 ட்ரிங்க்ஸை வந்து நான் ஒரு ஆர்டர் அடிக்கி உங்களுக்கு இமேஜ் காட்டுவோம். 5 செகண்ட்ஸ் அனுப்புறேன். 5 செகண்ட்ஸ் அனுப்புறேன். நல்லா பாத்துக்கணும். திருப்பி நீங்க வந்து கரெக்டா நீங்க பார்த்ததை அப்படியே எடுக்கணும். ஓகே இல்லம்மா? ஏன் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்காங்க. 1 டைம் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்க பயங்கரமா வந்து 5 செகண்டுக்குள்ள ஓகே ரெடின்னு தானே சொன்னாங்க. நம்ம பூர்ணிமாவர்கள் வந்து கரெக்டா இது பண்ணிருக்காங்க. பட் நம்ம செக் பண்ணுவோம் எது அடிக்கிறாங்க கரெக்டாங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் 1 கரெக்ட். ஸ்டார்ட் பண்ணலாமே, தப்பு இல்லையா? 2வது ஸ்ட்ரைட்டும் கரெக்ட். 3வது கரெக்ட். 4வது மர்கையா இருக்கா? ஐயோ ஓகே, நீங்க அங்க மர்கையா 1 2 3 4 1 2 3 4 5வது கரெக்டா தான் வச்சிருக்கேன். 5 மர்கையா? ஆமா பாருங்க. 1 2 3 கரெக்ட். 4வது டிப்பு. 5வது கரெக்டா தான் இருக்கு. கருப்பு கலர் வச்சிருக்கீங்க. 5வது கவுண்ட் பண்ணுமா? 5 கருப்பு வச்சிருக்கீங்க. பக்கத்துல பாத்துருங்க. தப்பு. அது ஒண்ணுதான் மிஸ் ஆச்சு. தப்பு. 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு பெரிய விஷயம். சூப்பர்.
நம்ம வந்து தமிழை கூப்பிடுவோம். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? மக்களே, நம்ம பூர்ணிமா பாத்தீங்கன்னா 3வது கேம் மாத்தி வச்சு அவ்வளவு சிறப்பு பண்ண. சரி, ஓகே, இருந்தாலும் 3 எடுத்துட்டாங்க. 4 எடுத்தீங்கன்னா நீங்க வின் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்ல 3 போயிடுச்சுன்னா டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சரி, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம தமிழ் வந்து முதல்ல வச்சிருக்கிறது ஸ்ப்ரைட் கரெக்ட், 1 பாயிண்ட். 2வது கருப்புல ஜூஸ், அது பேர் நல்லது, கருப்புல ஜூஸ் வச்சுப்போம், 2 பாயிண்ட். 3வது வந்து லெமன் வச்சிருக்காங்க, கரெக்ட். 4வது ஆரஞ்சு, கரெக்ட். ஆக்சுவலா வின் பண்ணிட்டீங்க. எவ்வளவு போதும் பார்ப்போம். ஓகே. 5வது கருப்புல ஜூஸ் கரெக்ட். 6வது சர்க்குலர் ஜூஸ் கரெக்ட். 7வது ஸ்ப்ரைட் இருக்கு. இங்க நீங்க வந்து ஆரஞ்சு வச்சிருக்கீங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்த 2மே கரெக்ட். இது வந்து கரெக்ட், இது வந்து தப்பா? வேற லெவல். நீங்க யாருங்க 8 பாயிண்ட் எடுத்து வேற லெவலா இந்த சீசன் 3வது கேம்ல வின் பண்றது நம்ம தமிழ் ஆளுதான். தேங்க்யூ. நானே எதிர்பார்க்கல. இப்போ ஒத்துக்கிறேன் நீங்க படிக்கிற போலதான்னு. கடைசி நேரத்துல நம்ம கோட்டை அடிக்கணும். நம்ம வந்து பூர்ணிமா கூப்பிட்டுருக்கோம். அவங்கள பூர்ணிமா வரல, வாங்க. எனக்கு டஃப் கொடுத்தாங்கப்பா, பயங்கரமா. ஓகே மக்களே, நம்ம 3வது கேம் மாத்தி யோசிய வந்து நம்ம 2 பேருமே மாத்தி பயங்கரமா வச்சிருக்காங்க. அதுல நம்ம தமிழ் வேற எவ்வளவு மாத்தி வச்சிருக்காங்க. தமிழ் உங்களோட இந்த பிரெயினை பத்தி 2 வார்த்தைகள். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் மேக்ஸ் பிடிக்குமா யாருக்கும்? என்னடி சொல்ற? எனக்கு மேக்ஸ் பிடிக்கும். சில பேர் பிடிக்கும். நான் மேக்ஸ் கொஞ்சம் அதிகமா போறதால அனாலிசிஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் மெயின் கேமா விளையாடுவேன். ஒண்ணுமே இல்ல, இந்த 2 மட்டும் நீங்க மாத்தி வச்சிருந்தீங்கன்னா அந்த ரைட்டு கன்ஃபியூஸ் ஆச்சாலும் நானும் விளையாடுறப்போ கொஞ்சம் இதாயிட்டேன். பட் ஓகே, really வந்து செம்மையா விளையாண்டாங்க. 8 வந்து சும்மா கிடையாது. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. சீசன் பிக் பாஸ் சீசன் 7ல பார்த்தேன், சாரி 8ல பார்த்தேன் நினைக்கிறேன். முத்துக்குமரன் ஒரு கண்டுபிடிச்சு கரெக்டா எடுத்துப்பாப்புல. அதுக்கப்புறம் நான் பாத்திருக்கேன். பூர்ணிமா இருக்குல்ல, எப்படி இருந்த கேம்? சூப்பரா இருந்துச்சுங்க, ஜாலியா இருந்துச்சு. எங்க விட்டுருக்கேன் நினைக்கிறீங்க? எங்க விடல, அந்த கிரீன் கலர் தான் விட்டாரு. அந்த கிரீன் கலர் தான் எனக்கு பிரச்சனை ஆச்சு. அதுல மாறினது அப்படியே மாறி போச்சுங்களா? மாறிச்சு. நம்ம தமிழ் அவர்கள் தான் வந்து இந்த ஷோ வின் பண்ணிருக்காங்க. ஓகே, வின்னிங் மூமெண்ட்டா வந்து ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியா நல்லா ஜாலியா வச்சிருந்தீங்க கேம்ஸ் எல்லாம், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட் தி சேம் டைம் இந்த கலர் டச் பண்ணதெல்லாம் நான் புதுசா இங்கதான் பார்த்தேன், நல்லா இருந்தது, இன்னோவேட்டிவா. இதே மாதிரி இன்னோவேட்டிவ் கேம்ஸ் கொண்டு வரப்ப எங்களும் கூப்பிடுங்க திரும்ப. வில் கம் அண்ட் வின் அகைன். ஸோ ஹாப்பியா இருந்தது, நல்லா இருந்தது உங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அவங்க டீம் நல்லா சேர் அப் பண்ணாங்க. தட்ஸ் மோர் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார். ஆரம்பிச்சு. தேங்க்யூ. இந்த படத்தை பத்தி அப்படி சொல்லுங்க. எஸ், ஆக்சுவலி காணாத சுடர் என்னோட நெக்ஸ்ட் மூவி ரிலீசிங்ல இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. காணாத சுடர்ல ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு கதை, ஒரு புது விதமான கதை. விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எடுத்திருக்காங்க இந்த படத்தை. கண்டிப்பா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ.